ஒரு படிக்காத கிராமத்து ஆள் சென்னையில் பர்மா பஜாருக்கு போனாங்க. அங்கே மின்சாரமே இல்லாமல் எரிய விளக்கு எல்லோரும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டு கூப்பிட்டு விற்றுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே இவரும் போய் நல்லா டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டாருங்க. வீட்டுக்கு வந்து எரிய விட்டா எரியவே இல்லை. அட பாவி, நம்மளை நல்லா ஏமாற்றிட்டான் அப்படின்னு கோபத்தில் அந்த லைட்டை தூக்கி ஒரு மூலையில் போட்டான். ஒரு நாள் அவன் மனைவி அதை எடுத்து பார்த்தபோது இங்கிலீஷில் ஏதோ எழுதினதை பார்த்தாங்க. படித்த ஒரு இளைஞர்கிட்ட காட்டி, தம்பி இதில் என்னப்பா எழுதியிருக்கு? என்ன பகல் முழுவதும் சூரிய ஒளியில் வைத்தா இரவு முழுவதும் நான் வெளிச்சம் தருவேன்னு எழுதியிருக்குக்கா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, அது சூரிய ஒளியில் சார்ஜ் ஆகக்கூடிய லைட்டுங்க. அதை அப்படியே பின்பற்றினா கிராமவாசி. நல்லா லைட்டு பிரகாசமாக எரிஞ்சிச்சிங்க. சந்தோஷமாக இருந்தான் அவன். யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு போட்டுருக்குங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக பிரைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கடவுள் பக்தியோடு மட்டும் இல்லைங்க, அவர் பைபிளில் கூறிய இருக்கிற அறிவுரைகளெல்லாம் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? பை.